கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை அருகே செட்டிப்பாளையத்தில் வரும் 12ஆம் தேதி இண்டி கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்க உள்ளது. இதில் ராகுல், ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பார்வையிட்டார். பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் பிரமிப்பாக இருக்கிறது. ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு மேல் அமர்வதற்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சாலை வசதி, சாலை பாதுகாப்பு அனைத்தையும் நம்முடைய அருமை மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற தளபதி முருகேசன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது. பல பிரகடனங்கள் இங்கே அறிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அடுத்த தேர்தல் ஒன்று இருக்கு. உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலுக்கும் தெரு தெருவா போக போறாரு பிரதமர். தெரு தெருவா போய் வாக்கு கேட்க போறாரு. எங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க, மக்களை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கிறாங்க. ஆனா ஒரு பிரதமர் பெரிய பேராசையில தமிழ்நாட்டில் ஏதாவது சாதித்து விடலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படி என்று நினைத்து வருகிறார். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய உண்மை முகத்தை தெரிந்தவர்கள் இணங்க மாட்டார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலர்வதற்கு வாய்ப்பில்லை. இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் என்று சொன்ன தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. 7.5 லட்சம் ஊழல் நடந்திருக்கு, அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. அவருடைய வாரிசுகள்லாம் தேர்தல் நடக்குது, அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு. ஒரு விரல் பிறரை காட்டினால் 4 விரல் அவரை காட்டுகிறது என்பதை மறந்து விடுகிறார். இப்பொழுதாவது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி சென்னையில் பேசணும், கோயம்புத்தூரில் வரும்போது பேசணும். அதே போன்று சிஏஜி கொடுத்திருக்க அறிக்கை 7.5 லட்சம் கோடி ஊழல், அதை பற்றி பேசணும்.